ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இளையராஜா பேக் ஆன் த ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஜிபியு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. குட் பேட் அக்லி படத்தில் ஒத்த ரூபா சாங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா 5 கோடி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு லீகல் நோட்டீஸ் ஜிபியு டீமுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காரு. இந்த நியூஸ் இப்போது பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் இளையராஜா பேக் ஆன் த ட்ராக். இளையராஜா இந்த ஒரு சட்டத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா அவருக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசருக்கு மட்டும் அந்த மியூசிக் மேலே உரிமை இல்லை. கம்போஸருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ராயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா போகணும். அவங்கக்கிட்டேயும் என்ஓசி வாங்கணும் அப்படின்னு சட்டமே பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு இப்போவும் நிறைய பேர் பழைய பாட்டு தானே ஒரு என்ஓசி வாங்கிட்டு ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிட்டா சரியாக போச்சு அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆனால் இளையராஜா அதை ஸ்ட்ராங்காக கண்டித்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலும் கேஸ் போட்டுட்ருக்காரு. இப்போது குட் பேட் அக்லி அஜித் சாரோட படத்தில் பார்த்திங்கன்னா ஒத்த ரூபா பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு இளையராஜா பார்த்திங்கன்னா 5 கோடி கேட்டு லீகல் நோட்டீஸ் பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காரு. என்னதான் எல்லாரும் பழைய பாட்டை எடுத்து போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் அடித்தாலும் அந்த பழைய பாட்டை எடுத்து போடுறதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லா பாட்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் பார்த்திங்கன்னா என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்காமல் யூஸ் பண்ணால் அவங்க இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பணத்தை கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்படுவாங்க. இப்போது இந்த செய்தி பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த மியூசிக் லாவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.